இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஓடிடியில், அதாவது ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்தியன் 2. எல்லோரும் இந்தியன் 2 போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அனிருத் அவர்களுடைய பிஜிஎம்ஸ், அதுக்கப்புறம் சங்கர் சாரோடைய அந்த ரைட்டிங், அதுக்கப்புறம் சில கமல் சாரோடைய சில ஆக்டிங்கும், அதுவும் கிரிட்டிசிசம் ஆனிச்சு. ஓவரால் எல்லாமே கிரிட்டிசிசம் ஆனிச்சு. ஆனால் மெயினாக யாரை போட்டு அடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அனிருத் அவர்களை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அந்த தாத்தா வராரே, கதற விட போகிறாரே, செதற விட போகிறாரே, தொகுற விட போகிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அதுலேயும் குறிப்பாக இந்த சந்தத்துலேருந்து தான் எனக்கு அந்த பாடலுடைய அர்த்தம் புரிந்தது. அந்த பாடலில் அந்த படத்தோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத, அந்த படம் நமக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த தெரிவிச்சிருந்தது. அதுவும் என்னென்னா, கதற உர்றான் 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 கதற விடுறான் பார், செதற விடுறான் உர்றான் 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 தொகுற உர்றான் அலற உர்றான் கதற விட்றான் செதற விட்றான் அதற விடுறான் பார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான சந்தத்தை வந்து நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாப்புல. அப்போ நிறைய பேருக்கு புரியலை. நானும் கொஞ்சம் முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், முழுமையே பெறாத திரைப்படத்துக்கு எதுக்குடா நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நானும் சில படம் பார்த்தேன், பட் இப்போ திரும்பி அது ஓடிடியில் பார்க்கும்பொழுது, ஏன்னா நான் ஒரு திரைப்படத்தை ஒரு தடவை தான் பார்ப்பேன், ரெண்டாவது தடவைலாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ரெண்டாவது தடவை, ஒரு தடவை நம்ம சினிமாவில் வந்து ஒரு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் பல முறை ஓடிடியில் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு விஷயம் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு பிடிக்கலங்குவோம், ஆனால் ஓடிடியில் நம்ம பல தடவை பார்க்கும்போது அந்த சீன் நம்மளே அறியாமல் பிடிச்சிரும். அதே ஆனால் அந்த மாதிரி கூட இந்தியன் 2ல் சில இது எனக்கு அமையலை. எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு சீட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன், அதாவது இந்தியன் தாத்தாவை அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் செம்மையாக டேக் ஆஃப் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. இந்த இந்தியன் 2 அந்த திரைக்கதை, அந்த கதையை எப்படியெல்லாம் அமைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர், எரும முருகேசா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஒரு வீடியோ இந்தியன் தாத்தாவை ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருந்தார். அதில் கடைசி செக்மெண்ட்டில் ஒரு 2 நிமிஷத்துக்கும் அந்த கதையை வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணி சொல்லியிருப்பாப்பில். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும் அந்த லாஸ்ட்டு போர்ஷன், அந்த லாஸ்ட்டு செக்மெண்ட் மட்டும். அரை மணி நேரத்துக்கு ரோஸ்ட் பண்ணார், ஆனால் அந்த லாஸ்ட்டு 2 நிமிஷம் ரொம்ப ஒர்த்தபுளாக ஒன்று சொல்லியிருப்பார். மேபி அதை நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் வேணால் அதை நான் என்னோடய கிளிப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து அதே சமயத்தில் நான் வந்து கார்ட்ஸ் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். இப்போ என்னடா திடீர்னு அனிருத்தை பற்றி பேசுகிறேன், இந்தியன் தாத்தாவை பற்றி பேசுகிறேன், எல்லாம் அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறப்ப, நம்ம சன் டிவிக்காரன், ஓகேங்களா, நம்ம தமிழ் மாலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கான நாளாக மாற்றி ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து இன்னைய வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சேனல். ஓகேங்களா? அந்த சேனல்லேருந்து ஒரு பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிரியேட் ஆனிச்சு, சன் பிக்சர்ஸ்னு. அது பார்த்திங்க அப்படின்னா கலாநிதி மாறன் அவர்கள், அவருடைய தயாரிப்பில் நம்ம தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்த தன்னுடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்காரில் இருக்கிற அந்த லைப்ரரியில் பார்த்திங்க அப்படின்னா இடம் பெற்றிருக்கு. அதோடைய திரைக்கதை பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லைப்ரரியில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்துச்சு, வெளியானுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அப்புறம் என்னடா மகாராஜா திரைப்படம் அந்த மாதிரி வரலையா அப்படின்னா, மகாராஜா திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் எல்லாராலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் ஆஸ்காரில் அது போய் பரிந்துரை செய்யப்பட்டு இருந்தால் நிச்சயமாக ஆஸ்காரில் ஒரு அவார்டு வந்து இருக்குது, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்க்கு. ஓகேங்களா? ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே போதும். அந்த படத்தை பற்றி நம்ம என்டையராக நம்ம பேசியிருந்தோம், பட் அது வந்து கொஞ்சம் அந்த டைமில் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுனால ஸ்பாய்லர் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். நீ இவ்வளோ பேசுகிற, வந்த விஷயத்துக்கு வா. தம்ப்நெயிலில் நாங்கள் இதை கிளிக் பண்ணி தானே பார்த்தோம், அதை தாண்டி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, 1 இயர் ஆஃப் ஜெயிலா. ஓகேங்களா? கலாநிதி மாறன் அவர்களுடைய சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில், நெல்சன் திலீப் குமார் அவர்களுடைய இயக்கத்தில், ராக் ஸ்டார் அனிருத் அவர்களுடைய இசையில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், அதுக்கப்புறம் நம்ம சிவராஜ்குமார் அவர்கள், அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், நடிகர் சரவணன் அவர்கள், மிருனாலினி அவர்கள், அப்புறம் ராக்கி படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாப்பில்லையே அவர்கள்,
அதுக்கப்புறம் யோகி பாபு அவர்கள், அதுக்கப்புறம் வேறு யார் நம்ம விநாயகம் அவர்கள் வருமாவை நடித்து பயங்கரமாக கலக்கியிருப்பாப்பில். இந்தமாரி ஒரு பெரிய பட்டாளமே பேன் இந்தியன் சம்பவம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜாக்கி ஷெராஃப் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர பட்டாளமே உள்ளே இறங்கி பேன் இந்தியன் சினிமாவுக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு பேன் இந்தியன் சினிமாவில் நம்மளும் ஒரு ஆள் தாண்டான்னு காட்டுற மாதிரி ஒரு செமையான ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஃபுல் பேக்ட் ஆக்ஷன் திரைப்படம். ஆக்ஷன் மட்டும் இல்லை, காமெடி இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃபுல் மூவி கமர்ஷியல் மீல் நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண ஜெயிலர் திரைப்படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னும் அந்த வைப் வந்து குறையாமல் இருக்குது. ஓகேங்களா? எப்படி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் சம்பவமாக ஃபேன் பாய் சம்பவமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம விக்ரம் அமைஞ்சிச்சோ, அந்த விக்ரம் படத்து மாதிரியே தான் இருக்கும். அந்த விக்ரம் படம் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரியர் படமாக அமைஞ்ச ஒரு திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலர். ஓகேங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தலைவருக்கும் சரி நெல்சனுக்கும் சரி சில பேக் டு பேக் அடிகள் விழுந்துச்சு. அந்த 2 பேருக்குமே ஒரு கம்பேக்காக அமைஞ்ச படம் தான் இந்த ஜெயிலர் திரைப்படம். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்கள் வந்து 2018 கோலமாவு கோகிலா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் டைமில் ரிலீஸ் ஆன டாக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பீஸ்ட்னு சொல்லி ஒரு உப்மாவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பேடான இம்ப்ரெஷன் செட் ஆகிடுச்சு. நெல்சன் திலீப்குமார்லாம் ஒரு இயக்குனரே கிடையாது, அவர்லாம் என்ன பெரிய அந்த டார்க் காமெடிங்கிற பேரில் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறான், இதுன்னு அவர் மேலே ஒரு பேடான இம்ப்ரெஷன் இருக்குது. அந்த இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் சுக்குனராக உடைச்ச ஒரு தருணம் தான் இந்த ஜெயிலர் திரைப்படம். ஆகஸ்ட் 10 2023 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்ட் ஒரு விஷயம் என்னென்னா, சிலை கடத்தல் ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பலில் ஒரு இருப்பான் மெயினாக. அந்த மெயினாக இருக்கிறவனை எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் அழிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. சிம்பிளாக சொன்னால் இவ்வளோ தான். ஆனால் அந்த சிம்பிளாக இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு க்ளோரிஃபையாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கர க்ளோரிஃபையாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் அ டேரக்டராக ஆஸ் அ ரைட்டராக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே அற்புதமாக வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாப்பில். பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அவர்கள், சிவராஜ்குமார் அவர்கள் பயங்கரமாக பண்ணியிருப்பார், நம்ம மோகன்லால் சார் கூட சின்னதாக ஒரு 5 நிமிஷம் சீன் தான் வருவார், ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும். ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலும் இவங்க எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்ட ஒரு கேரக்டர் இதுனா வர்மா. ஓகேங்களா? வர்மா அது அவரோட இருக்கிற கேங்கு தான். ஓகேங்களா? தண்டராஜாக இருக்கட்டும், நம்ம மாரிமுத்தவர்கள் நடிகர் அவரெல்லாம் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சில இடங்களில் வருவார். ரொம்ப முக்கியமான சில இடங்களில் அதுவும் வர்மாவுடைய ரைட் ஹேண்டாக இருப்பாப்பில். அதுதான் அந்த கேரக்டர்லாம் எனக்கு வில்லன் சைடு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வில்லன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கதை நல்ல ஒரு என்கேஜிங்காக போவோம், என்கரேஜிங்காக இருக்கும், ஃபேக்டபுளாக ஒரு சூப்பர் கம்ப்ளீட் பேக்டு ஒரு மூவிஸ். அந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் எனக்கு பர்டிகுலராக இந்த இடத்த இந்த மனுஷனை நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. அதுதான் நம்ம மாரிமுத்தவர்கள். அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணி விட்டார். அதுவும் என்னென்னா இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அந்த பாட்டை வந்து திரும்பியும் நம்ம மனுஷங்க எல்லாருக்குமே வாயிலையும் முணங்க வச்ச ஒருத்தர். அப்புறம் வர்மாவோட பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தாலுசே தால்மிலா ஹோ அதுவாக இருக்கட்டும், இதெல்லாமே வில்லன் சைடில் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு திரைப்படத்துக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்சன் அவர்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பார். ஸோ இந்த திரைப்படத்தில் எல்லாருமே மியூசிக்கை பற்றி பேசுவாங்க, தலைவரோட ஸ்டைலை பற்றி பேசுவாங்க, சிவராஜ்குமார் அவர்களோட ஸ்வாகை பற்றி பேசுவாங்க. ஆனால் யாருமே பேசாத ஒரு விஷயம் எதுனா அந்த வர்மனை பற்றி தான் நான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வர்மனை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகேங்களா? ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு சீனே வர்மனை இன்ட்ரோ பண்ணுறது தான். வர்மனை இன்ட்ரோ காட்டுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வர்மனுக்கு சீன் வச்சார். அதுக்கப்புறம் தான் கதையை கொண்டு போகிறாரு. ஸோ ஆஸ் அ டேரக்டராக ஆஸ் அ ரைட்டராக அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி தான் இப்படி பேசினா தான் நம்ம வந்து ஒரு சினிமா முழுமையாக பார்த்தவங்க பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோடனே ஹீரோவை பாராட்ட மாட்டாங்க. அந்த படத்தில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற சீனை மட்டும் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த விதத்தில் நான் அப்படி அட்ரஸ் பண்ணுறேன். தேட்டரில் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா போய், அதுவும் என் வாழ்க்கையில் தடவையாக ஒரு படத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டியே நான் அந்த கிளாஸை கட்டடிச்சு படம் பார்த்தேன். 22 வருஷமாக நான் அந்த மாதிரி எந்த தப்பும் செஞ்சதில்லை. என் லைஃப்பில் ஒரே ஒரு வாட்டி தப்பு செஞ்சேன், அது ஒருத்தான தப்பு தான் இது. ஜெயிலர் திரைப்படத்தை பார்த்தேன். அப்புறம்
டைகர் முத்துவேல் பாண்டியன் இந்த கேரக்டர் ரிட்டையரான ஒரு ஜெயில் சூப்பரண்டன்ட் ஓகேங்களா. அந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகாக நியாயம் சேர்க்குற மாதிரி பண்ணியிருப்பாப்புல. ஆனால் என்ன, நம்ம ரஜினி அவர்கள் கிட்டத்தட்ட 70 வயசாகிடுச்சு, இன்னும் பயங்கரமாக மார்க்கெட் இருக்குது. ஆனால் அந்த வின்டேஜில் இருக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கில் கொஞ்சம் கம்மியாகி ஆக்டிங்கை கம்மி பண்ணி ஸ்டைலை தூக்கி நிறுத்தி தான் இந்த படத்தை வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ரஜினி அவர்கள். ரொம்ப டு பி ஹானஸ்ட்டாக சொல்கிறேனே, பில்டப் சீன்ஸ், ஸ்டைலு, அப்புறம் அந்த இவ்வளோ தான் அந்த டைகர் முத்துவேல் பாண்டியனுக்கு டயலாக்ஸை ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. ஆக்டராக ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆக்டராக நீங்கள் பார்க்க முடியும். பட் வந்து அது வந்து நெல்சன் அவர்களுடைய அந்த டைரக்ஷனில் அது நல்லா பிரதிபலிச்சிருந்தது. பட் அதர்வைஸ் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த படத்தோடைய மெயின் பில்லர் அப்படின்னு சொன்னால் நான் சத்தியமாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா கேரக்டராகவும் சரி, அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் வில்லனை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைச்சது. அதுக்கப்புறம் நல்ல என்கரேஜிங்காக நல்ல ஃபன் ஃபேக்டர்லாம் நிறைய தூக்கி வச்சு, வில்லன் சைட்லேருந்தும் ஃபன் ஃபேக்டர் இருந்துச்சு. நடுவில் சில கேரக்டர்ஸ் வந்துட்டு போவோம். நம்ம விடிவி கணேஷாக இருக்கட்டும், யோகி பாபுவாக இருக்கட்டும், ஆப்வியஸ்லி டேரக்டர் மாரிமுத்தா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. நம்ம மிருனாளினியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனாக வருவானே ஜெயிலரோட பேரன் அவனாக இருக்கட்டும், எல்லா கேரக்டருமே, ரித்திக் சின்ன பையன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எதுனா வர்மாவோட கேரக்டருக்கு மாதிரி இனிமேல் வில்லனிசம் தமிழ் சினிமாவில் வருமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வர்மனோட கேரக்டரை அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பேன். ஒரு படத்துக்கு எது ஸ்ட்ராங்கோ அதை தான் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். படத்தில் என்ன பில்டப் சீன்ஸ் இருந்தாலும் அது எல்லா கிரெடிட்ஸும் அனிருத் அவர்களுக்கு தான் கொடுக்கணும். சூப்பராக படத்துக்கு இசையமைச்சிருப்பாப்புல. ஒரு பேன் இந்தியன் லெவலில் ஒரு படத்தை போய் சேர்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு என்கரேஜிங் மாஸ் வேணுமோ அதை அழகாக கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஹுக்கும் அப்படிங்கிற பாடல், கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயம், அது பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நெல்சன் திலீப் குமார்லாம் ஒரு வேஸ்டடு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு நானும் இந்த சினிமாவில் இருக்கிறவன் தான்டா, சினிமாவில்னு இல்லை, அவர் வந்து பல விஷயங்களில் ஆஸ் அ டேரக்டராக 19 வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா மீடியாலேருந்து சினிமா எல்லாத்துலேயுமே அங்கங்கன்னு ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு இருந்தவர் தான். இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டேரக்டரில் ஒருத்தராக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெல்சன் திலீப் குமார் இருக்கார். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், தீம் மியூசிக்னால் ஆப்வியஸ்லி வர்மா தான் என்னோடய ஃபேவரட் தீம் மியூசிக். அதுக்கப்புறம் நரசிம்மா தீம், ஓகேங்களா, அதாவது அந்த மியூசிக்லாம் ஐம் a ஹியூஜ் ஃபேன் ஆஃப் திஸ். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலர் படத்தில் ரொம்ப அருமையாக எந்த சீனை விடுறதுனே தெரில. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு அந்த படம் வந்து அவ்வளோ சுமாரான திரைப்படம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு தாறுமாறான ஸ்க்ரீன் ப்ளே, தாறுமாறான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எல்லா கேரக்டருக்குமே செம்மையாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. எப்படி விக்ரம் படத்தில் வந்து எல்லா கேரக்டருக்கும் முக்கியம் இருக்குமோ அதே ஈக்குவலன்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலருக்கும் இருக்குது. பட் எல்லாம் இப்போ ஆரம்பத்தில் வந்தது என்னென்னா விக்ரம் படத்தை அப்படியே நம்ம நெல்சன் வந்து உருவி ஜெயிலரில் போட்டாரோ அப்படிங்கிற மாதிரியே சில விஷயங்கள் இருந்துச்சு. பட் 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2மே ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க, அருமையாக கொண்டு போயிருப்பாங்க. பேன் இந்தியன் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலராகவும், பேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் திரைப்படமும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்கோர் ஆகிருக்கும். ஆப்வியஸ்லி 2மே அனிருத் அவர்களுடைய பிஜிஎம்ஸ், 2மே அனிருத் அவர்களுடைய மியூசிக்ஸ், 2மே அனிருத் மியூசிக் அந்த இதுலேருந்து தான் படமே பயங்கர டேக் ஆஃப் ஆகும். பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். சாட் பஸ்டர்ஸ் ஆல்பம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஜெயிலர் திரைப்படத்தில் தமன்னா அவர்களுடைய அந்த காவாலா சாங் ஃபஸ்ட்டு சிங்கிள்னு சொல்லி அந்த பாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் பாட்டு நல்லா கேட்குறதுக்கு செம வைப்பாக இருந்துச்சு. ஷில்பா ராவ் அப்படிங்கிற ஒரு சிங்கரும் அறிமுகமாகறாங்க, பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, செம வைப்பாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து சாங்கு தான் அந்த ஹுக்கும் தான் அந்த திரைப்படத்திலேயே சிக்னேச்சர் சாங், ஓகேங்களா. டைகர் முத்துவேல் பாண்டியன்னா யார், அது டைகர் முத்துவேல் பாண்டியனுக்காக மட்டுமே இல்லை, ஒரு சூப்பர் ஸ்டார் வெரியன் யார் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சுப்பு அப்படின்னு ஒரு லிரிசிஸ்ட் அறிமுகமானதும் இந்த திரைப்பட பாடலில் தான். ஐ மீன் சினிமாவுக்கு அவர் தான் அறிமுகமாகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியல. பட் சூப்பர் சுப்புங்கிறது எல்லாருக்கும் ஃபேமானது இந்த ஹுக்கும் பாடல் எழுதும் பொழுது தான். அதுக்கப்புறம்
மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா ரத்தமாரே ரத்தமாரே விக்னேஷ் சிவன் அவர்களுடைய லிரிக்ஸில் பயங்கரமாக பாடியிருப்பாப்புல. ஏதோ அமிர்த் அப்படிங்கிற மாதிரி பேர் சம்திங் வரும். அது உங்களுக்கு தெரியலனா, அந்த சிங்கரோட பேர் தெரியலனா கமெண்டில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த பாடல் வந்து செம்மையாக, அதுவும் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சாங், செம்மையாக இருக்கும். ஒரு தந்தை மகனுக்குள்ளே இருக்கிற அந்த பாச பிணைப்பை வச்சு சொல்கிற ஒரு பாடல், அருமையான பாடலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன பாட்டு இருக்குது, இந்த 3 பாடல் தான் அந்த திரைப்படத்தில் இருக்கும். மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீம் மியூசிக். அதுலேயும் ஜுஜுபி அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று இருக்குது, நம்ம தி அவர்கள் வந்து பாடியிருப்பாப்பில். அது வந்து கொஞ்சம் தீமாக வரும். அந்த படத்தோட லாஸ்ட்டு செட் ஆஃபில் அந்த ஆஃப்டர் இன்டர்வல் வில்லன் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாப்புல நம்ம டைகர் முத்துவேல் பாண்டியனுக்கு. அப்போ அந்த டாஸ்க்கு தயாராகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் அந்த பாடல் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தீம் மியூசிக் தான். வர்மன் தீம், அப்புறம் நரசிம்மா தீம், மேத்யூ தீம், அப்புறம் தலைவர் அலப்பரன்னு சொல்லி ஹுக்குமோடைய அந்த மியூசிக்கை எடுத்து ஒரு தீம் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலராக இருக்கிற அந்த ஜெயிலருக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு மியூசிக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு டைகர் முத்துவேல் பாண்டியன் அவர் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாப்புல, அந்த தீம். அதுமாரி பார்த்திங்கன்னா இது அனிருத் அவர்களுடைய செட் ஆஃப் சாங்ஸ். இதுதான் அந்த படத்துடைய ஸ்ட்ராங் பில்லர்ஸ். அதுக்கப்புறம் இதில் நெகட்டிவ் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. நான் எல்லாத்தையுமே திரும்ப கரெக்டாக சொல்கிறேன். நெகட்டிவான ரிவ்யூ எதுவும் கொடுக்க முடியலை. நெகட்டிவ் ரிவ்யூனால் என்ன அப்படின்னா, இந்த வயலன்ஸ் சீன்ஸ்லாம் அவ்வளோ வச்சுருக்க தேவையில்லை. சமூக கருத்துக்கு என்ன திரைப்படம், சமூக கருத்து இல்லாத ஒரு திரைப்படம், சும்மா ஒரு ஆக்ஷன் பிளாக் உள்ள திரைப்படம், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டை பேஸ் பண்ணி வர திரைப்படம். ஸோ நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லாருமே ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பார்த்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆப்வியஸ்லி நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து ஃபேன் பாய் கிடையாது. பட் ஒரு செம டைரக்டர், செம கம்பேக் கொடுத்து, கரியருக்கு ஒரு செம கம்பேக் கொடுத்த நெல்சன் திலீப் குமார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு. ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து கூடிய விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து ஏதோ ஒரு சீரீஸ் மாரி ஒன்று விடப்படுறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்துச்சு. அப்புறம் வேறு என்னென்ன, இந்த படம் பற்றி எத்தனை சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.